கதை காலமும் 5 குழந்தைகளும். கதை ஆசிரியர் திரு அசோகமித்திரன் அவர்கள். அவன் நினைத்தபடியே ஆயிற்று. பிளாட்பாரத்தில் சங்கடம் மிகுந்த 4 அடி தூரம் இன்னும் கடக்க இருக்கும்போதே ரெயில் நகர ஆரம்பித்து விட்டது. ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்தியபடியே முன்னே பாய்ந்தான். கைப்பெட்டி அவ்வளவு உபாதைப்படுத்தவில்லை. ஆனால் தோளில் இருந்து தொங்கிய கேன்வாஸ் பைதான் பயங்கரமாக அங்கும் இங்கும் ஆடி அவனை நிலை தடுமாற வைத்து கொண்டிருந்தது. அந்த பையில் ஒரு அலுமினிய தம்பளரை ஒரு ஓரத்தில் இடுக்கி இருந்தான். அது அவன் விலா எலும்பை தாக்கிய வண்ணம் இருந்தது. பையாக இல்லாமல் ஒரு உருளை வடிவத்தில் உப்பி போயிருந்தது. அதனால் ஒரு கையை தொங்கவிட முடியாமல் ஒரு ரெக்கை போல தூக்கி கொண்டே ஓட வேண்டியிருந்தது. ஒரு ரெக்கையுடன் ரெயில் பின்னால் ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு போவது அவனுக்கு பொருத்தமில்லாத ஒன்றை செய்யும் உணர்வை கொடுத்தது. ஒற்றை இறக்கையுடன் பஸ் பின்னால் கத்திக்கொண்டு போவதாவது ஓரளவு சரியாக இருக்கும். பஸ்ஸால் தான் இந்த அவதி. அவன் வீட்டிலிருந்து ரெயில் நிலையம் போய் சேர ஏன் பஸ்ஸில் ஏறினான்? மூட்டை இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்து பெட்டியும் இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் பஸ்ஸில் ரயில் நிலையம் போய் சேரலாம் என்று தோன்றியே இருக்காது. பஸ்ஸில் அவன் ஏறிய நேரத்தில் கூட்டம் அதிகம். ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கிலும் பின்வழியாக ஆண்களும் முன்வழியாக பெண்களுமாக பிரயாணிகள் ஏறிய வண்ணமே இருந்தார்கள். யாருமே டிக்கெட் வாங்குவதை பற்றிய எண்ணமே இல்லாதது போல் தோன்றினார்கள். அவர்கள் டிக்கெட் வாங்காதவரை கண்டக்டர் பஸ்ஸை நகரச் செய்வதாக இல்லை. இதில் நடுவில் சிறிது நேரம் மழை தூறல், சாலையில் ஒரே மாடுகள் அல்லது மாட்டு வண்டிகள். பெருச்சாளி சந்து கிடைத்த இடத்தில் மட்டும் தன் பெருத்த தினவெடுத்த உடலை மந்தகதியில் வளைத்து போவது போல பஸ் முன்னேறி கொண்டிருந்தது. பெருச்சாளி சந்து கிடைத்த இடத்தில் மட்டும் தன் பெருத்த வயிற்றுக்குள் ஒற்றை இறக்கையை விரித்து நிற்பது போல் அவன் ரயில் நிலையம் அடைவதற்குள் அவன் வயிறு நிரந்தரமாக கழுத்தில் ஏறி தங்கிவிட்டது. ரயில் நிலையம் எங்கேயோ, ரயில் நிலையத்தின் பெயரை சொல்லி பஸ் நிற்கும் இடம் எங்கேயோ. அந்த இடத்திலிருந்து ஒற்றை சிறகுடன் ஒரு ஃபர்லாங் ஓடி வந்தான். ஒரு ஃபர்லாங்கா? ஒரு மைல் கூட இருக்கும். வழியில் பட்டாணி வண்டிக்காரன், வாழைப்பழம் விற்பவன், செருப்பு தைப்பவன், ஒரு குஷ்டரோகி, 5 குழந்தைகளை வரிசையாக தூங்க வைத்து பிச்சை கேட்கும் ஒரு குடும்பம். 5 குழந்தைகள் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் அசையாமல் கொள்ளாமல் அந்த மாலை நேரத்தில் எப்படி தூங்க முடியும்? குழந்தைகளை கொன்று கிடத்தி விட்டார்களா? ஐயோ, இன்று கொன்று கிடத்திவிட்டால் நாளை? இல்லை, குழந்தைகளை எப்படியோ தூங்க பண்ணிவிட்டார்கள். மயக்க மருந்து கொடுத்திருப்பார்கள். ஆமாம், அதுதான். குழந்தைகள் நாக்கில் மாசிக்காயை அரைத்து தடவி விட்டிருப்பார்கள். பாவம் குழந்தைகள். அப்புறம் மயக்கமுறாத குழந்தைகள், நொண்டிகள், சைக்கிளை தள்ளி கொண்டு வருகிறவன் முட்டாள். இப்படி சைக்கிளை நடைபாதையில் உருட்டி கொண்டு வந்தால் ஒற்றை சிறகுடன் ரெயிலை பிடிக்க ஓடும் ஜந்துக்கள் எங்கே போவது? அவனை சொல்ல முடியாது. அவன் சைக்கிளில் காற்று இறங்கி இருக்கும், விளக்கில்லாமல் இருக்கும். விளக்கில்லாமற் போனால் போலீஸ்காரன் பிடித்து போய்விடுவான். இதோ இப்பொழுது ஒரு போலீஸ்காரன் எதிரே நிற்கிறான். நடைபாதைக்காரர்களை நிறுத்திவிட்டு வரிசையாக 4 லாரிகள் கடந்து செல்ல வழி கொடுத்திருக்கிறான். 4 லாரிகள், ஒவ்வொன்றும் பூதமாக இருக்கிறது. பூதங்களினால் வேகமாக போக முடியாது. மிக மிக சாவதானமாகத்தான் அவற்றின் அசைவு. பூதங்கள் நினைத்தாலே மாயமாக மறைந்து போக முடியும். அலாவுதீனுக்காக ஒரு அரண்மனையை அதில் தூங்கும் அரசகுமாரியுடன் ஒரு கணத்தில் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆனால் ரயிலுக்கு போகும் அவனை ஒரு யுகம் அந்த நடைபாதையோரத்தில் நிறுத்தி வைத்துவிடும். ஆயிற்று, நிலையத்தை அடைந்தாயிற்று. ரயில் கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறது. டிக்கெட்டையாவது முன்னால் வாங்கி தொலைத்திருக்கக்கூடாதா? 4 டவுன் புக்கிங் ஆஃபீஸ்கள். அங்கே டிக்கெட் கொடுப்பவர்கள் பகலெல்லாம் வேலை இல்லாமல் வெற்றிலை பாக்கு போட்டு துப்பிக் கொண்டிருப்பார்கள். இவன் டிக்கெட் வாங்க போயிருந்தால் வெற்றிலை பாக்கு போட்டு அரைப்பதிலிருந்து ஒரு இடைவெளி கிடைத்ததே என்று இவனுக்கு மிகுந்த நன்றியுடன் டிக்கெட் கொடுத்திருப்பார்கள். யாரோ சொன்னார்கள், ரயில் நிலையத்திலேயே டிக்கெட் வாங்கி கொள்ளேன் என்று. யார் அந்த மடையன்? பக்கத்து வீட்டு தடியன். அந்த முட்டாள் சொன்னான் என்று இந்த முட்டாளும் எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டான். இப்பொழுது ரயில் நிலையத்தில் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் ஏக கூட்டம், கியூ வரிசை. எல்லாம் வரிசையாகவே வந்து டிக்கெட் வாங்கி கொண்டு சில்லறை சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து போக வேண்டிய நிர்பந்தம். ரயிலை பிடிக்க வேண்டாம் என்றால் கியூ வரிசையில் ஒழுங்காக நின்று டிக்கெட் வாங்கி சில்லறையை சரிபார்த்து கொண்டு போகலாம். ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்றால் எல்லா சட்டத்திட்டங்களையும் ஒழுங்காக அனுசரித்து போய் நல்ல பிள்ளையாக பட்டினி கிடந்து சாகலாம். அந்த நடைபாதை பிச்சைக்கார குழந்தைகள் போல. அந்த குழந்தைகள் சாகாமல் இருக்க வேண்டும். பிச்சை வாங்கி சேகரித்து கொண்டிருக்கும் அந்த ஆண் பெண் இருவரும் அப்பா அம்மாவாக இருக்க வேண்டும்.
அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு அப்பா ஏது, அம்மா ஏது? அப்பா அம்மா இல்லாமலும் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் அப்பா அம்மா இல்லை. எங்கோ கிடந்த 5 குழந்தைகளை சேர்த்து மயக்க மருந்து கொடுத்து நடைபாதையில் கிடத்தி அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தின்ன ஏதாவது கொடுப்பார்களா? கொடுக்க வேண்டும். அப்படி தின்ன கொடுக்காமல், ஒன்றும் தின்ன கிடைக்காமல் எத்தனை குழந்தைகள் அப்படி மயக்கத்திலேயே செத்துப்போய் விடுகின்றனவோ? அப்பா அம்மா இருந்து இதோ இவன் மயக்கம் போடாமல் பிச்சைக்காக காத்திருக்கிறான். பிச்சையில் ஒரு கட்டம்தான் இதோ இந்த டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் நின்று கொண்டிருப்பது. ரயில் கிளம்ப இன்னும் ஓரிரு நிமிஷம் இருக்கும். இவன் டிக்கெட் வாங்குவதற்கும் அந்த நேரம் முடிவதற்கும் சரியாக இருந்தது. இப்பொழுது கூட ஓடிப்போய் பிடித்து விடலாம். நல்ல வேளையாக மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியதில்லை. அப்படியும் 100 அடி தூரம் இருக்கும் பொழுது வண்டி நகர ஆரம்பித்து விட்டது. ஓடினான். பிளாட்பாரத்தில் உலகத்தில் இல்லாதது இல்லை. எல்லாம் கூடை கூடைகளாக, மூட்டைகளாக, தகர டப்பாக்களாக இருந்தன. இவன் மோதிய ஒரு கூடை திடீரென்று கிரீச் கிரீச் என்று கத்திற்று. கோழிகள். கூடை கூடையாக உயிரோடு கோழிகள். கூடைக்குள் நகர முடியாதபடி அடைத்து வைக்கப்பட்ட கோழிகள். அவற்றினால் கத்தத்தான் முடியும், கூற முடியாது. அதைத்தான் செய்தன இவன் மோதியவுடன். அப்புறம் இந்த தபால்காரர்களின் தள்ளுவண்டி. வண்டியில் மலை மலையாக தபால் பைகள், புடைத்து போன தபால் பைகள். எவ்வளவோ 1000 பேர்கள், எவ்வளவோ 1000 பேர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நேரில் பார்த்து பேச முடியாததையெல்லாம் கடிதமாக எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் நேரில் பார்த்தால்தான் எவ்வளவு பேச முடியப் போகிறது? கடிதத்தில் இங்கு யாவரும் நலம், தங்கள் நலம் அறிய ஆவலாய் இருக்கிறேன் என்று மறுசிந்தனை இல்லாமல் எழுதிவிடலாம். கடிதத்தில் அது ஒரு சௌகரியம். இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் ரயிலை பிடித்து விட முடியுமா? முடியலாம், ரயிலின் வேகம் குறைவாக இருந்து தன் வேகம் அதிகமாக இருந்தால். ஆனால் சூத்திரத்தின்படி பின்னால் ஓடுகிறவன் முன்னே போவதை எட்டி பிடிக்கவே முடியாது. அதுதான் உண்மை போல தோன்றுகிறது. எதையுமே எட்டிப்பிடிக்க முடிவதில்லை. இருந்தபோதிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. இந்த ரயிலை பிடித்துவிட வேண்டும். ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு ஒற்றை சிறகை விரித்து கொண்டு பையில் திணித்திருக்கும் அலுமினிய தம்ளர் கணத்துக்கு ஒரு தரம் அவன் விலா எலும்பை தாக்க அவன் ரயில் பின்னால் ஓடினான். திடீரென்று பிளாட்பாரம் முழுக்க காலியாக போய்விட்டது. அவன், அந்த ரயில், அந்த இரண்டும் தான். இப்பொழுது நிச்சயம் ஓடிப்போய் பிடித்து விடலாம். ஆனால் பெரிய முட்டுக்கட்டையாக ஒரு பெரிய உருவம் எதிரே நின்றது. கடவுள். தள்ளி நில்லுங்கள், தள்ளி நில்லுங்கள், நான் அந்த ரயிலை பிடிக்க வேண்டும். அந்த ரயிலையா? ஆமாம், அதை பிடித்தால்தான் நான் நாளை காலை அந்த ஊர் போய் சேருவேன். நாளை காலை அந்த ஊர் போய் சேர்ந்தால்தான் நாளை 10 மணிக்கு அந்த இன்டர்வியூவுக்கு போக முடியும். தள்ளி நில்லுங்கள், தள்ளி நில்லுங்கள். வேலை கிடைத்து விடுமோ? வேலை கிடைக்க வேண்டும். வேலை கிடைத்தால்தான் நான் அந்த நடைபாதை குழந்தைகள் போல் சாகாமல் இருக்க முடியும். எனக்கு பிறக்கும் குழந்தைகளை நான் நடைபாதையில் கிடத்தாமல் இருக்க முடியும். தள்ளிப்போங்கள், தள்ளிப்போங்கள். நீ என்ன ஜாதி? நான் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன? நான் ஒரு சடங்கு கர்மம் செய்வதில்லை. பெரிதாக மீசை வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஹோட்டலில் சென்று எந்த மிருகத்தின் இறைச்சி கொடுத்தாலும் தின்கிறேன். சாராயம் குடிக்கிறேன். எனக்கு ஜாதி கிடையாது. தள்ளிப்போங்கள், தள்ளிப்போங்கள். நீ உனக்கு ஜாதி இல்லை என்பதற்காக அவர்கள் உனக்கு ஜாதி இல்லை என்று நினைக்கப் போகிறார்களா? போ தள்ளி. பெரிய கடவுள். மீண்டும் ஒற்றை சிறகு, ஹோல்டான், அலுமினிய தம்ளர். இந்த சனியன் அலுமினிய தம்ளரை வேறு இடத்தில் திணித்து இருந்தால் என்ன? இப்பொழுது நேரமில்லை. அந்த தம்ளரே எதற்கு? தண்ணீர் குடிப்பதற்கல்ல. நாளை ஓரிடத்தில் உட்கார்ந்து ஒழுங்காக சவரம் செய்து கொள்வதற்கு தான். எது எப்படி போனாலும் இன்டர்வியூவுக்கு முகச்சவரம் செய்து கொண்டு போக வேண்டும். இந்த கடவுளுக்கு தெரியுமோ எனக்கு வேலை கிடைக்காதென்று? இன்னும் 2 அடி எட்டி பிடித்தால் ரயில். ரயில் மெதுவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அவதி. ரயிலின் கடைசி பெட்டியில் ஏறிக்கொள்ள முடியாது. அது காடு வண்டியாக இருக்கும். முற்றும் மூடிய பார்சல் பெட்டியாக இருக்கும். அதனால் ரயிலை எட்டி பிடித்து விட்டால் மட்டும் போதாது, ஓரிரண்டு பெட்டிகளையும் கடந்து செல்ல வேண்டும். மீண்டும் கடவுள். அட ராமச்சந்திரா, மறுபடியுமா? ஏதோ உன்மேல் பரிதாபம், அதனால்தான். அப்படியானால் வண்டியை நிற்கச் செய்யுமேன். நானா உன்னை வண்டி பின்னால் ஓடச் சொன்னேன்? ஒரு 10 நிமிஷம் முன்னதாக கிளம்பி இருக்கக்கூடாது? ஏதோ எல்லாம் ஆயிற்று, இனிமேல் என்ன செய்வது? அப்பொழுது அனுபவிக்க வேண்டியதுதான். இதை சொல்ல நீர் எதற்கு? நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. தள்ளிப்போம். 2 முறை கடவுள் தரிசனமாயிற்று. இதற்காக எத்தனை பக்தர்கள், எவ்வளவு முனிவர்கள், எவ்வளவு ஆண்டு காலம் எப்படியெல்லாம் படாதபாடு பட்டிருக்கிறார்கள். இல்லாத தியாகங்கள் புரிந்திருக்கிறார்கள். புதுமை பித்தனாவது வீட்டுக்கு அழைத்து போய் ஒருவேளை சோறு போட்டார். நானோ தள்ளி போக சொல்லிவிட்டேன்.
கடவுள் என்றால் என்ன என்று தெரிந்தால்தானே. இப்படி ஓடி ஓடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷ காலதாமதத்தில் எவ்வளவோ தவறிப்போயிருக்கிறது. தவறிப்போவதற்கென்றே திட்டமிட்டு காரியங்களை காலதாமதமாக செய்ய ஆரம்பித்து அப்புறம் இல்லாத ஓட்டம் ஓடி கடைசியில் என்ன ஓடினாலும் முடியாது என்று ஆகும்பொழுது, பார் என் துரதிர்ஷ்டம், பார் என் தலையெழுத்து என்று சொல்ல சௌகரியமாக இருக்கிறது. நாளையோடு 25 வயது முடிகிறது. இனிமேல் இந்த மாதிரி இடங்களில் உத்தியோகம் எதிர்பார்க்க முடியாது. வேலை வாய்ப்பு என்பது நாளை கழிந்தால் அப்படியே ஒன்றுக்கு காலாகிவிடும். முழுவாசி வேலைவாய்ப்பு படித்து முடித்து இந்த 6 வருஷங்களில் விட்டு விட்டு 81 நாட்கள் தினக்கூலி வேலை. ஒரு மாதம் 4 நாட்கள் ஒரு ஃபண்ட் ஆஃபீஸில் தற்காலிகமாக, அவ்வளவுதான். ஒருவேளை வேலைக்கென்று உண்மையாகவே தீவிரமாக முயற்சி செய்யவில்லையோ? முயற்சி, விடாமுயற்சி, தீவிர முயற்சி. முயற்சி திருவினையாக்கும், திருவினையாக்கும். பணக்காரனாகலாம். பணம் வந்தால் ரயில் நிலையத்துக்கு பஸ்ஸில் வர வேண்டாம், ஒரு டாக்ஸியில் குறித்த நேரத்தில் வரலாம். ரயில் பின்னால் சிறகொடிந்த நெருப்புக் கோழியை போல் ஓட வேண்டியதில்லை. அதுவும் ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு. இந்த ஹோல்டான் என்ற சொல்லே தரித்திரத்தின் குறியீடு. நகர்ந்து கொண்டே இருக்கும் உலகத்தை ஹோல்டான் சொல்லி நிறுத்திவிட முடியுமா? உலகம் நகர்ந்து கொண்டா இருக்கிறது. பயங்கரமான வேகத்தில் அண்ட வெளியில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் உலகங்கள் தலைதெறிக்கும் வேகத்தில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தனை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்துவிட்டு அவற்றை கனவேகத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கடவுள் என் முன்னால் நின்று நான் ஓடுவதை தடுக்கிறது. நான் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஒரு ரயிலை பிடிக்க. இந்த ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் நகர ஆரம்பித்து விட்ட ஒரு ரயிலை பிடிக்க. நான் ரயிலை பிடிக்க வேண்டும், அல்லது அது என்னை விட்டு போய்விட வேண்டும். அந்த 2 தான் சாத்தியம். இதற்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகிறது? அரை நிமிடம், அதிகம் போனால் 1 நிமிடம். ஆனால் இதென்ன மணிக்கணக்கான சிந்தனைகள்! எத்தனை சிந்தனைகள், எவ்வளவு எண்ணங்கள்! எண்ணங்கள் என்பது வார்த்தைகள். வார்த்தைகள் காலத்துக்கு உட்பட்டவை. இவ்வளவு நேரத்தில் அதிகபட்சம் இவ்வளவு வார்த்தைகளே சாத்தியம் என்ற காலவரைக்கு உட்பட்டவை. ஆனால் மனக்கணக்கில் எண்ணங்களை ஓடவிட்டு கொண்டிருக்கிறேன். கடவுளை கூட கொண்டு வந்து விட்டேன். கடவுள் காலத்துக்கு உட்பட்டவரா? எனக்கு தெரியாது. எனக்கு காலமே என்னவென்று தெரியவில்லை. செய்கையே காலம், அல்லது ஒரு செய்கைக்கும் அடுத்ததற்கும் உள்ள இடைவெளி. செய்கை இடைவெளி இரண்டுமே கலந்ததே காலம், அல்லது இரண்டும் இல்லை. என் உணர்வுக்கு ஒன்றை விடுத்து அடுத்தது என்று ஏற்படும் பொழுதுதான் காலம். அப்படியென்றால் என்னை பொறுத்தவரையில் ரயில் நின்று கொண்டிருக்கிறது. அது கிளம்பிவிடவில்லை. நான் அதை பிடிப்பதற்கு அதை துரத்தி கொண்டு போக வேண்டியதில்லை. இந்த ஓட்டை பெட்டி உப்பிப்போன பையுடன் திண்டாடி தடுமாறி ஓட வேண்டியதில்லை. ஆனால் அப்படி இல்லை. காலம் எனக்கு வெளியேதான் இருக்கிறது. 25 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 81 நாட்கள், ஒரு மாதம் 4 நாட்கள், பஸ்ஸில் பெருச்சாலி ஊர்தல், 5 குழந்தைகள், கூடை நிறைய கோழிகள், கிரீச் கிரீச், கொக்கரக்கோ இல்லை. 2 முறை கடவுள் பிரத்யட்சம். கடவுள் என்றால் என்ன? என் மனப்பிராந்தி. கடவுளை பார்த்தவர் யார்? அவருக்கு என்ன அடையாளம் கூற முடியும்? அவர் என்னும்போதே கடவுள் ஏதோ ஆண்பால் போல ஆகிவிட்டது. கடவுள் ஆண்பாலா? 5 குழந்தைகள், மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகள். மயக்கம் தெளியும் வரையில் அந்த குழந்தைகளுக்கு காலம் நின்றுவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ரயில் பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன? எங்கே ரயில்? எங்கே ரயில்? அவன் டிக்கெட் கொடுப்பவர் கொடுத்த பாக்கி சில்லறையை வாங்கி சட்டை பையில் போட்டுக்கொண்டான். உப்பி இருந்த தோல் பையால் ஒரு கையை மடக்க முடியாமல் அப்படியே அகற்றி வைத்து கொண்டு பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறிக்கொண்டான். பையில் திணித்து வைத்திருந்த அலுமினிய டம்ளர் விலா எலும்பில் இடிக்கும் பொழுது அவனுக்கு வலிக்கத்தான் செய்தது. முற்றும்.